மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு. இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற குழு தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு. Pro-Tem Speaker Bhatwari Mahtab informing the decision of appointment of Rahul Gandhi as the leader of opposition in the Lok Sabha. Other office bearers will be decided later. That's all. Namaskar. தமிழகத்திற்கு ஜூலை மாதத்திற்கு தர வேண்டிய 31.24 TMC தண்ணீரை திறந்துவிட கர்நாடகாவுக்கு உத்தரவிட வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தல். தமிழகத்தில் இன்னும் 1.5 ஆண்டுகளில் 75,000 பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இது தவிர சமூக நலத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய 30,219 பணியிடங்களும் நிரப்பப்படும். இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் 75,000க்கு மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் 2026ஆம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தமைகிறேன். விஷச்சாராய மரண வழக்கில் சிபிஐ விசாரணை கோரி ஆளுநரிடம் அதிமுக மனு. மாநில காவல்துறையின் விசாரணை நேர்மையாக இருக்காது என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்களை சிபிஐக்கு மாற்றக் கோரும் வழக்கு இன்று மீண்டும் விசாரணை. தமிழக அரசு சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு. ஆல் இந்தியா பெர்மிட் கொண்ட வெளிமாநிலத்தில் பதிவு செய்த ஆம்னி பேருந்துகளுக்கு தடை விதிக்கக்கூடாது. தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாலாற்றில் புதிய தடுப்பணைகள் கட்டப்படும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உறுதி. அணை கட்டுவதை தடுக்க உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சருக்கு இபிஎஸ் வலியுறுத்தல்.